கடந்த 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் சமூகத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கினார். அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு சில அமைப்புகள் உயர்நீதிமன்றமும் மேல்முறையீட்டிற்காக உச்சநீதிமன்றமும் சென்றிருந்தது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாநில அரசு வழங்கிய அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்கின்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வெளியிட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மறுசீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது அருந்ததிய மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை தடுப்பதற்கான சதி என்றும், இவர் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் அளிக்கக்கூடாது என்றும் ஏருக்கு மாறாக பல இடங்களில் பேசிவிட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பது உள்ளபடியே அருந்ததிய மக்களை வஞ்சிக்கின்ற செயல் என்று ஆதித்தமிழர் பேரவை பல்வேறு இடங்களில் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைதியாக இருக்கின்ற பொழுது, குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் என்பவர் அருந்ததிய மக்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அருந்ததிய தலைவர்களை இழிவாகவும் பேசி வருகிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த நாமக்கல் பகுதியில் அருந்ததியர்கள் நடமாட முடியாது என்று அவர் அந்த காணொலியில் பேசியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அருந்ததியர் குடும்பங்கள் வாழக்கின்ற பகுதி. இந்த பகுதியிலே எங்களை வாழ முடியாது, நடமாட முடியாது என்று பேசுவது உள்ளபடியே அருந்ததிய மக்களை சீண்டி பார்க்கின்ற செயல். இதை அருந்ததிய மக்களும் எங்களை போன்ற ஆதித்தமிழர் பேரவையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவுறுத்தும் வகமாக இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து, இவர் மும்பை அர்ஜுன் என்கின்ற நபர் அருந்ததிய மக்களுக்கும் மற்ற இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கும் இடையே ஒரு சமூக மோதலை உருவாக்க வேண்டும், சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செயல்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். எனவே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழக்கூடிய நாமக்கல் பகுதியில் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். உடனடியாக காவல்துறை இந்த வழக்கில் இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் காவல்துறையும் மற்றவர்களும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு விளைவுகளை நாமக்கல் மாவட்டம் சந்திக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆதித்தமிழர் பேரவை இன்றைக்கு இந்த மனுவை கொடுத்திருக்கிறோம். ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் தலைவர் ஐயா அதியமான் அவர்களை ஒருமையிலும் அவதூறாகவும், அவர் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் அரசியல் பக்குவப்பட்ட தலைவர், அவரை எந்த விதமான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாதோ கண்ணிய குறைவான வார்த்தைகளை உபயோகித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மும்பை அர்ஜுன் என்கின்ற நபர் பேசி வருகிறார். எங்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணகுமார் கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காரு. மற்ற இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பணி செயலாளர் தினேஷ் கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காரு. அந்த மாதிரி தொடர்ந்து வாட்ஸ்அப் கால்லையும் பேசுறது இது அவர் ஒரு திட்டமிடுறாரு. ஆனால் அதை இப்போதைக்கு எதை சொல்லணுன்னா, இங்கே இருக்கிற உளவுத்துறை அதை கரெக்டாக கணக்கெடுத்து அது முளையிலேயே கிள்ளி எறியணும். கிள்ளி எறியாத பட்சத்தில் பாதிப்புகள் இருதரப்புலையும் வெகுவாகவே நடந்துருமோ அப்படிங்கிற அந்த நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு எஸ்பியை பார்த்துருக்கோம். செல்வவில்லாளன், மாநில துணை பொதுச் செயலாளர், ஆதித்தமிழர் பேரவை.